வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பாட்டு ஒரு பிரபலமான பாடல். எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் இந்த பாட்டு. இந்த பாடல் சிவாஜி கணேசன் மற்றும் ஜெயலலிதா இணைந்து நடித்த காட்சியில் வரக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் வெளியான திரைப்படம் 1970ஆம் ஆண்டு வெளிவந்த எங்கிருந்தோ வந்தாள் என்ற திரைப்படம். பாட்டு என்ன எல்லாருமே அதுக்குள்ளே ஊகிச்சிருப்பீங்க. சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே. என்ன ஒரு பாட்டு! இப்படிலாம் ஒரு பாட்டு யாராவது கம்போஸ் பண்ண முடியுமா? நினச்சே பார்க்க முடியாது. நம்ம எம்எஸ்சி பண்ணியிருக்காரு, நம்ம மெல்லிசை மன்னர் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டை பற்றி எல்லோரும் சொல்லும்போது அதிகமாக குறிப்பிட சொல்வது இது முதல்ல சுசீலா சிரிப்பாங்க. சிரிக்கும்போது அதுக்கு தகுந்தாப்புல ஸ்வரம் வரும். சாரிக்கு ககவான அது மாதிரி. ஸோ ஸ்வரத்துலேருந்து அந்த சிரிப்புலேருந்து ஸ்வரம் போட்டு பாட்டை கொண்டு போயிருக்காரு. அது ஒரு அற்புதமான விஷயந்தான். ஆனால் என்னை பொறுத்தவரை எம்எஸ்சிக்கு ரொம்ப சாதாரண விஷயம். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணியிருப்பார். அதனால் அதை விட இன்னும் பல சிறப்பான விஷயங்கள் அந்த பாட்டில் இருக்குது. பர்டிகுலர் இந்த பாட்டை அவர் எப்படி கொண்டு போயிருக்காரு, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஸோ அந்த பாடல் காட்சி பார்த்திங்கன்னா இந்த சிவாஜி கணேசன் இந்த படத்தில் மனநிலை சரியில்லாதவர். ஜெயலலிதா ஒரு நர்ஸ் மாதிரி அவங்களுக்கு உதவியாக இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சிவாஜி என்ன பண்ணுறது, இங்கே ஒரு படிக்கட்டில் இவங்க இறங்கி வரும்போது சிவாஜி இங்கே மேலே போகலான்னு கை காமிச்சிட்டு இவங்க ஜெயலலிதா மேலே போனால் இவர் ஓடி வந்துடுவார். இவர் ஓடி வந்தோடனே அவங்க ஜெயலலிதா அவர் காணுமே தாடிட்டு வராங்க. இவர் இங்கே போய் ஒழிஞ்சிட்டு ஒரு ஹம்மிங் கொடுப்பார். ஓஹோன்னு ஆரம்பிப்பார். ஹம்மிங்கில் பாட்டு ஆரம்பிக்கிறேன். ஹம்மிங்கை கேட்டு ஜெயலலிதா ஓடி வராங்க. அந்த வயலின் இசை பார்த்திங்கன்னா அது ஓடி வருது சொல்கிற மாதிரி ஒரு வயலின் இசை வரும். அப்புறம் ஓடி வராங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு ஹம்மிங் தொடரும். மறுபடியும் கண்டுபிடிச்சிடுவாங்க. பின்னால் நிற்பார். ஒரு புல், ஒரு பெஞ்ச் மாதிரி ஒரு புல் போட்டிருக்கும். அந்த புல்லுக்கு பின்னால் இருப்பாங்க. அவங்க பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே அவங்க சந்தோஷம் மகிழ்ச்சியில் சிரிப்பாங்க. அந்த சிரிப்பிலேருந்து இவர் ஸ்வரம் போடுவார். அதுலேருந்து அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த பல்லவி சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே, அதில் வலிக்கும் கவிதை 1000 கண்ணே பூவண்ணமே அப்படின்னு வருது. 4 வரி. இது டிஎம்எஸ் பாடி முடித்தோன்னா மறுபடியும் அதே மாதிரி சுசீலா சிரித்து மறுபடியும் இவங்க ஸ்வரம் கொடுத்து வரும். அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ரெண்டாவதில் சுசீலா பாடும்போது சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே அதோடு நிறுத்துருவாங்க. அடுத்த வரி அதில் வடிக்கும் கவிதை 1000 பாட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் பாடுற நீளமே 4 நிமிஷம் 25 வினாடி தான். 4 நிமிஷத்துக்கு கம்மி தான். ஆனால் இந்த பல்லவி முடியறதுக்குள்ளே 2 நிமிஷம் ஆகிடும். பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. பல்லவி முடியறதுக்குள்ளே 2 நிமிஷம் ஆகிடுச்சு. மீதி 2 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சரணம் 2 சரணம்லாம் பண்ணி ஆகணும். அதனால் பல்லவி ரிப்பீட் பண்ண மாட்டார். பல்லவி ரிப்பீட் பண்ணுவார். அது 2 வரி, முதல் 2 வரி எவ்வளோ பண்ணுவார், 2வது 2 வரி ரிப்பீட் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் இன்டர்வியூடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட் ஒன்று வரும். இந்த மாதிரி ஃப்ளூட்டு நான் கேட்டதே இல்லை. என்ன இந்த இடத்துல ஒரு ஃப்ளூட் இப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு எம்எஸ்சி வேறு கற்பனையே பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு பிரில்லியன்ட் ஒரு ஃப்ளூட் ஒன்று வரும். சாரி, என்னால் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அற்புதமான ஒரு ஃப்ளூட்டு. அதுக்கப்புறம் மற்ற வயலின் எல்லாம் வருது. இன்டர்வியூ வருது. இன்டர்வியூ ரொம்ப கேட்குறது ரொம்ப இனிமையான ஒரு ஸ்ட்ரக்சர். அதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு இசைஞானம் இல்லை. அதனால் கேட்டால் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அந்த பல்லவி சரணம் ஆரம்பிக்கும் போது டிஎம்எஸ் ஹை பிச்சில் பாடுவார். மின்னல் பாதி தென்றல் பாதி உன்னைன்றதோ. அதாவது முதல்ல பல்லவி சிரிப்பில் உண்டாக ராகத்திலே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சரணம் ஆரம்பிக்கும் போது ஹை பிச்சில் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அப்புறம் இறங்கிடுவார். நீ விடியும் காலை வெள்ளி புருவி வரும் சொல்லும் பள்ளி. அது முடிச்சோன்னா ஒரு சுசீலா ஹம்மிங் கொடுப்பாங்க பாருங்கள். ஓஹோ கண்ணே பூவண்ணமே அப்படின்னு அப்படி பல்லவியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பல்லவி ஜாயின் பண்ண மாட்டார். பல்லவி வராது. மறுபடியும் செகண்ட் இன்டர்வியூ எடுக்கப்படுவார். அதாவது சரணம் முடிஞ்சவொடனே பல்லவி போகாமல் செகண்ட் இன்டர்வியூடு வித்தியாசமாக இருக்கும். முதலுக்கு சமன் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பொதுவாக செகண்ட் இன்டர்வியூ மட்டும் வித்தியாசம் கிடையாது. இப்போ 2வது சரணமே வேறு. இந்த பாட்டை கேட்க நிறைய பேர் கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. முதல் சரணம் பாருங்கள். மின்னல் பாதி தென்றல் பாதி உன்னைன்றதோன்னு வருது. 2வது சரணம் பார்த்தீங்கன்னாக்கா நிலவேன மலரட்டும் கவிதை வெள்ளம்
நினைவுடன் தெளியட்டும் இளைய. இது எங்கே போகுது பாருங்க, இது அது எங்கே இது எங்கே, இது வேறு பாட்டே மாற்றிட்டாரு. அது இந்த நாளேரி முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் முதல் சிறந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி மறந்துட்டேன். அங்கம் தங்கம் பாதி வைரம் பாதி அங்கம், அந்த இடத்துல தான் மின்னல் பாதி சென்று அதே மாதிரி இந்த சரணத்தில் வருது. அதாவது 2வது சரணம் வந்து முதல்ல 4 வரி வேறு மாதிரி வந்துட்டு, அதுக்கப்புறம் முதல் சரணம் மாதிரி வந்துட்டு அப்புறம் முடிகிறது. அவ்வளோ அழகான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். கடைசியில் மறுபடியும் பல்லவி பாடி முடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அப்படியே அந்த இதில் வந்து இசைங்கிற ஒரு அமிர்தத்தை குழைச்சி கொடுத்துருக்காரு இந்த பாட்டில். ரொம்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் ஒரு இப்படியெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் யாராலையும் பண்ண முடியும், அவ்வளோதான் சொல்ல முடியும். இதனுடைய இசை நுணுக்கங்களை என்னால் வந்து எவ்வளவு விரிவாக விளக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. என்ன நான் ரசித்ததை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பாடல் இணைப்பு நான் கீழே கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.